ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கமெண்ட் பாக்ஸில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற இந்த ஸ்டேஜில் ஒரு 6-7 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்டிட வேண்டாம், 1-2 நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டு சோம்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது போல ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கனால அடிப்பிடிக்கும், அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலாம் நல்லா ஆறிடுச்சு. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் கைகளால் 1-2 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் கையிலே நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது கடைசியாக இதில் 3லேருந்து 4 பச்சை மிளகாயை இது போல் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறனால காரம் எதுவும் வராது, ஃப்ளேவர் காட்டி தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இது போல் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல். நான் செஞ்சுருக்கக்கூடிய இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட இந்த உருளைக்கிழங்கு மசியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.